வணக்கம். அல்காரிதம் இந்த வார்த்தைய நீங்க இப்போ அடிக்கடி கேள்விப்படுறீங்க இல்லையா? சோஷியல் மீடியா அல்காரிதம், சர்ச் அல்காரிதம், ஏஐ அல்காரிதம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்கறதுக்கு இது ஏதோ பெரிய டெக் வல்லுனர்களுக்கு மட்டும் புரியுற ஒரு மர்மமான விஷயம் மாதிரி தோணலாம். ஆனா உண்மையில அது என்ன? வாங்க இந்த ஆய்வுல அல்காரிதம்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். கூகுள் மேப்ஸை ஆன் பண்ணி ஒரு இடத்துக்கு போறீங்க. ஆயிரக்கணக்கான சாலைகள், டிராஃபிக்னு எல்லாம் இருந்தும் எப்படி அது மட்டும் கரெக்டா குறைஞ்ச நேரத்துல போற வழியை காட்டுது? அதே மாதிரி நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்து முடிச்சதும் அடுத்ததா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோவை எப்படி அது கரெக்டா பரிந்துரைக்குது? இதெல்லாம் எதேச்சியா நடக்குதா? நிச்சயமா இல்லைங்க. இதுக்கு பின்னாடி எந்த ஒரு மேஜிக்கும் இல்ல. இதுக்கு காரணம் ரொம்ப ரொம்ப தெளிவா வடிவமைக்கப்பட்ட படிப்படியான வழிமுறைகள் தான். இந்த வழிமுறைகள் தான் இந்த எல்லா அதிசயங்களையும் சாத்தியமாக்குது. சுருக்கமா சொன்னா இது ஒரு பிளான், ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு தெளிவான வரைபடம். சரி, இந்த அல்காரிதம்ங்கிற பெரிய வார்த்தைய நம்ம அன்றாட வாழ்க்கையில இருந்து ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. அப்போதான் இதோட அடிப்படை எவ்ளோ எளிமையானதுன்னு உங்களுக்கு புரியும். ஒரு அல்காரிதம்ங்கிறது எசென்ஷியலா ஒரு சமையல் குறிப்பு மாதிரி தாங்க. ஒரு நல்ல காஃபி போடணும்னா நம்ம இந்த வழிமுறைகளை தானே பின்பற்றுவோம். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப தெளிவா இருக்கு. முதல்ல என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும்னு ஒரு வரிசை இருக்கு. இந்த வரிசையை மாத்தினாலோ இல்ல ஒரு ஸ்டெப்பை விட்டாலோ நமக்கு சரியான காஃபி கிடைக்காது இல்லையா? அதேதான், ஒரு குறிப்பிட்ட வேலையை முடிக்க கம்ப்யூட்டருக்கு கொடுக்கப்படுற தெளிவான படிப்படியான கட்டளைகளின் தொகுப்பு தான் அல்கோரிதம். உண்மைய சொல்ல போனா நம்ம வாழ்க்கையே பல அல்காரிதம்களால ஆனதுதான். காலையில எழுந்ததிலிருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நாம நிறைய அல்காரிதம்களை ஃபாலோ பண்றோம். உதாரணத்துக்கு உங்க மார்னிங் ரொட்டீனை எடுத்துக்கோங்களேன். அலாரம் அடிச்சதும் எழுந்திருப்பது, பிரஷ் பண்றது, குளிக்கிறது, ட்ரெஸ் பண்றது, டிஃபன் சாப்பிடுறது, இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வரிசைப்படி நடக்குது. உங்களுக்கே தெரியாம ஒரு வேலையை திறமையா முடிக்க ஒரு அல்காரிதத்தை நீங்களே உருவாக்கி பின்பற்றிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ இந்த அன்றாட உதாரணங்கள்ல இருந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போவோம். கணினி அறிவியல்ல அல்காரிதம்னா என்ன, அதோட முறையான கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கம்ப்யூட்டர் உலகத்துல எந்த ஒரு அல்காரிதமுக்கும் 3 அடிப்படை பாகங்கள் இருக்கு. முதல்ல உள்ளீடு, அதாவது இன்புட். இதுதான் நாம தீர்க்க நினைக்கிற பிரச்சனை. இரண்டாவதா அல்காரிதம். இதுதான் அந்த இன்புட்டை எடுத்து என்ன செய்யணும்னு சொல்ற ஸ்டெப் பை ஸ்டெப் செய்முறை. கடைசியா வெளியீடு, அதாவது அவுட்புட். இதுதான் அந்த செய்முறையை பின்பற்றின பிறகு நமக்கு கிடைக்கிற ரிசல்ட். முக்கியமா இந்த செயல்முறை ஒரு கட்டத்துல முடியணும், அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க, இந்த ஒப்பீடு விஷயத்த இன்னும் தெளிவாக்கும். சமையலுக்கு காய்கறி, மசாலா எல்லாம் இன்புட். அதை வச்சு சமையல் குறிப்புங்கிற அல்காரிதத்தை பின்பற்றி சுவையான சாப்பாடுங்கிற அவுட்புட்டை நம்ம உருவாக்குறோம். அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு டேட்டா, அதாவது எண்கள், வார்த்தைகள், படங்கள் இதெல்லாம் இன்புட்டா கொடுக்கப்படுது. கம்ப்யூட்டர் அந்த டேட்டாவை அல்காரிதம்ங்கிற வழிமுறையை பயன்படுத்தி ப்ராசஸ் பண்ணி கடைசியா நமக்கு ஒரு முடிவுங்கிற அவுட்புட்டை கொடுக்குது. சிம்பிள். சரி, இப்போ தியரி போதும். கம்ப்யூட்டருக்குள்ள அல்கோரிதம்கள் நிஜமா எப்படி வேலை செய்யுதுன்னு சில முக்கியமான உதாரணங்களோட இன்னும் ஆழமா பார்க்கலாம். முதல்ல கம்ப்யூட்டர் உலகத்துல ரொம்ப அடிப்படையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அல்காரிதத்தை பார்க்கலாம். அதுதான் சார்ட்டிங் அல்காரிதம். இங்க பாருங்க, எண்கள்லாம் ஒரு வரிசையே இல்லாம கலைஞ்சு கிடக்கு. இதைத்தான் நாம உள்ளீடு அப்படின்னு சொல்றோம். ஒரு லைப்ரரியில புத்தகங்கள்லாம் கலைஞ்சு கிடந்தா ஒரு புக்கை தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்ல டேட்டா சிதறி கிடந்தா அதை பயன்படுத்துறது ரொம்பவே கஷ்டம். இப்போ பாருங்க, அந்த சார்ட்டிங் அல்காரிதம் வேலை செஞ்ச பிறகு எண்கள் எல்லாம் ஏறு வரிசையில அழகா அடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் வெளியீடு. இப்படி தகவல்களை ஒழுங்குபடுத்துறதுனால நமக்கு வேண்டிய தகவலை ரொம்ப வேகமா தேடி கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் கூகுள் மாதிரியான தேடல் அல்காரிதம்களுக்கு இந்த சார்ட்டிங் அல்காரிதம்கள் ஒரு முக்கியமான அடித்தளமா இருக்கு. அடுத்து நாம எல்லோரும் தினமும் பயன்படுத்துற ஒரு விஷயம் ஸ்பாம் ஃபில்டர் அல்காரிதம். உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு இமெயிலும் ஒரு இன்புட். இந்த அல்காரிதம் அந்த இமெயிலை செக் பண்ணி ஒரு முடிவெடுக்குது. அது எப்படி முடிவெடுக்குது? அதுக்கு சில விதிகள் இருக்கும். உதாரணமா, லாட்ரி, இலவசம், பரிசு இந்த மாதிரி வார்த்தைகள் இருந்தா அதை சந்தேகப்படும். அனுப்புனவர் முகவரி சரியா இருக்கான்னு பார்க்கும். இந்த மாதிரி பல விதிகளை வச்சு இது நல்ல இமெயிலா இல்ல தேவையில்லாத ஸ்பாமான்னு வகைப்படுத்தி சரியான இடத்துக்கு அனுப்பிடும். இது ஒரு வகைப்படுத்தும் அல்காரிதமுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். சரி, காஃபி போடுறதுக்கே பல ரெசிபி இருக்கலாம் இல்லையா? ஆனா சில ரெசிபி மத்ததை விட சூப்பரா இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனையை தீர்க்க பல அல்காரிதம்கள் இருக்கலாம். அப்போ ஒரு நல்ல அல்காரிதமை நாம எப்படி அடையாளம் காண்றது? ஒரு சிறந்த அல்காரிதம்க்கு 3 முக்கிய குணங்கள் இருக்கணும். 1, தெளிவு. அதோட வழிமுறைகள் குழப்பமே இல்லாம சிம்பிளா இருக்கணும். 2வது, மீண்டும் செய்யக்கூடியது. ஒரு கால்குலேட்டர்ல 2+2ன்னு எத்தனை முறை போட்டாலும் 4 தான் வரணும். ஒரு தடவை 4, இன்னொரு தடவை 5ன்னு வந்தா அதை நம்ப முடியுமா? கடைசியா ரொம்ப முக்கியமா திறன்.
கூகுள் மேப்ஸ் ஒரு வழியை கண்டுபிடிக்க ஊர்ல இருக்கிற எல்லா சந்தையும் சுத்தி பார்த்துட்டு இருந்தா விடை கிடைக்க ரொம்ப நேரம் ஆகும். ஆனா ஒரு நல்ல அல்கோரிதம் தேவையில்லாத வழிகளை ஒதுக்கிட்டு குறைஞ்ச நேரத்துல கம்ப்யூட்டரோட சக்தியை வீணாக்காம சிறந்த வழியை கண்டுபிடிக்கும். இப்போ நாம இந்த அல்காரிதம்ங்கிற விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வந்துட்டோம். அது மேல இருக்கிற அந்த மாயாஜால திரைய முழுசா விலக்கி அதோட உண்மையான முகத்தை புரிஞ்சுக்கலாம் வாங்க. நிறைய பேர் அல்காரிதம்னு சொன்னதும் அது தானா யோசிச்சு முடிவெடுக்கிற ஒரு மேஜிக் மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாங்க. யூடியூப் அல்காரிதம் முடிவு பண்ணிருச்சு, இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் என்ன புரிஞ்சுக்கிச்சுன்னு நம்ம சொல்றோம். ஆனா உண்மை என்னன்னா, அல்காரிதம்ங்கிறது மனுஷங்க உருவாக்குன வெறும் வழிமுறை தான். அதுக்கு சொந்தமா உணர்ச்சியோ விருப்பமோ எண்ணமோ கிடையாது. நாம என்ன ரூல்ஸ் கொடுத்து ப்ரோக்ராம் பண்றோமோ அதை மட்டும்தான் அது 100% செய்யும். அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான பெரிய தொழில்நுட்பங்கள் எப்படி உருவாகுது? அது ஒரே ஒரு பிரம்மாண்டமான அல்காரிதமால வர்றதில்ல. அதுக்கு பதிலா நூற்றுக்கணக்கான, சில சமயம் ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன எளிமையான அல்காரிதம்கள் ஒன்னோடொன்னு சேர்ந்து வேலை செய்யறதால தான் உருவாகுது. ஒரு செல்ஃப் டிரைவிங் கார்ல ரோடோட கோடுகளை கண்டுபிடிக்க ஒரு அல்காரிதம், நடந்து போறவங்களை அடையாளம் காண இன்னொரு அல்காரிதம், வேகத்தை கட்டுப்படுத்த வேறொரு அல்காரிதம்னு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வேலையை செய்யுது. இது வரைக்கும் நாம பார்த்த விஷயங்களை தொகுத்து பார்த்துட்டு நம்ம சிந்தனையை தூண்டுகிற ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த ஆய்வை நிறைவு செய்யலாம். சுருக்கமா சொல்லணும்னா, அல்காரிதம் என்பது ஒரு வேலைய எப்படி செய்யணும்னு ஒரு கம்ப்யூட்டருக்கு நாம கொடுக்கிற சமையல் குறிப்பு தான். அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருவி, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா கடைசியில அது ஒரு கருவி மட்டும்தான். அதை இயக்கிறதும் வடிவமைக்கிறதும் நாம தான். இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. நம்ம பார்த்த ஸ்பாம் ஃபில்டர் மாதிரி ஆரம்பகால அல்காரிதம்கள் நாம கொடுத்த ரூல்ஸை மட்டும் கண்மூடித்தனமா பின்பற்றுச்சு. இந்த வார்த்தை இருந்தா ஸ்பாம்னு சொல்லுன்னு நாம சொல்லி கொடுத்ததை மட்டும்தான் அது செஞ்சது. ஆனா இன்னைக்கு இருக்கிற அல்காரிதம்கள் நீங்க எதையெல்லாம் ஸ்பாம்னு மார்க் பண்றீங்களோ அந்த டேட்டாவில இருந்து தானாவே புது ரூல்ஸை கத்துக்குது. வெறும் விதிகளை பின்பற்றுவதற்கும் அனுபவத்திலிருந்து கத்துக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த மாற்றம் எப்படி வந்தது? ஒரு கம்ப்யூட்டர் எப்படி தானாவே கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சது? இந்த ஆய்வு பார்த்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. நாலேஜ் ஈக்விட்டி பார்ட்னர்ஸ் ஒரு பன்மொழி தளம். சிக்கலான சமகால யோசனைகளை தெளிவான செயல்படக்கூடிய நுண்ணறிவுகளா மாற்றி உங்களுடைய வேலை, கற்றல் மற்றும் அன்றாட முடிவுகள்ல நீங்க வளர உதவுவதுதான் எங்க நோக்கம். நீங்க தெளிவா சிந்திக்கவும், தொழில்நுட்பத்தை புத்திசாலித்தனமா பயன்படுத்தவும், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை உருவாக்கவும் தேவையான நடைமுறை அறிவை வழங்குவதில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். எங்களுடைய உள்ளடக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா தயவு செய்து நாலேஜ் ஈக்விட்டி பார்ட்னர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய தினசரி பதிவுகள் குறித்த அறிவிப்புகள் உங்களுக்கு வரும். இந்த மதிப்புமிக்க அறிவை லைக் பண்ணுங்க, உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூகத்தோட பகிர்ந்துக்கோங்க. அறிவை தேடும் நமது பயணத்தை நாம எல்லாரும் சேர்ந்தே தொடர்வோம். கணினிகள் எப்படி தானாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தன என்ற அந்த முக்கியமான கேள்விக்கான பதிலை அறிய எங்களுடைய அடுத்த பதிவிற்காக காத்திருங்கள். நன்றி.